விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். இன்று நான் உனக்கு ஒரு விசித்திரமான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு தேசத்தின் மன்னனுக்கு 3 மனைவிகள் இருந்தனர். அவர்கள் மூவருமே உலகிலேயே மிக மென்மையானவர்கள். ஒரு நாள் முதல் மனைவி தன் தலையில் சூடியிருந்த தாமரை மலரின் மீது ஒரு வண்டு வந்து அமர்ந்த கணத்திலேயே அந்த பாரம் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தாள். 2வது மனைவியோ குளிர்ந்த நிலவு வெளிச்சம் தன் உடலில் பட்ட உடனேயே ஏதோ நெருப்பு பட்டது போல உடல் சிவந்து கொப்புளங்கள் ஏற்பட்டு துடித்தாள். ஆனால் 3வது மனைவிக்கோ அண்டை வீட்டில் உலக்கையால் தானியம் இடிக்கும் சத்தம் கேட்ட அதிர்வை உணர்ந்த மாத்திரத்திலேயே கைகளில் தழும்புகள் ஏற்பட்டு வீங்கி போனாள். இக்கதையை சொல்லி முடித்த வேதாளம், மன்னவனே, இந்த மூவரில் யார் உண்மையில் அதிக மென்மையானவள்? இதற்கு விடை தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை சிதறிவிடும். சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கே ஓடிவிடுவேன் என்றது. விக்ரமாதித்தன் அமைதியாக பதிலளித்தான். வேதாளமே, 3வது மனைவியே அதிக மென்மையானவள். மற்ற இருவருக்கும் வண்டு அல்லது நிலவொளி என ஏதோ ஒன்று உடலில் நேரடியாக பட்டதால் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் 3வது மனைவிக்கு உடலின் மேல் எந்த தொடுதலும் இல்லாமல் வெறும் சத்தத்தை கேட்டே உடல் காயமடைந்தது. எவ்வித தொடர்புமின்றி அதிர்வை மட்டும் தாங்க முடியாத அவளே மற்ற இருவரை விடவும் மிக நுட்பமானவள். மன்னன் சரியான பதிலை கூறி மௌனத்தை கலைத்ததால் வேதாளம் மீண்டும் சிரித்துக்கொண்டே மரத்திற்கே ஓடியது.